எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு லேசினஸ்ங்கிற சோம்பேறித்தனத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம் பார்க்குறேன். அட 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 ரொம்ப சோம்பலாக இருக்குது. இன்னைக்கு வீடியோ போட பேசுவதற்கு உள்ளதை எழுத ரொம்ப சோம்பலாக இருக்குது. என்ன செய்வது? சோம்பல் பட்டால் யூடியூபில் வீடியோ வராதே. 3 நாளைக்கு ஒரு தடவை வாஷிங் மிஷினில் போட்ட துணிகளை மடித்து வைக்க சோம்பலாக இருக்கும். ஆனால் நேரம் இருக்கும். சாம்பல் நிறத்தில் ஒரு சாரி இருக்கு, அதை ஓரம் அடித்து வைக்க சோம்பல். நம் பல்லை காலையும் இரவும் தேய்க்க சோம்பல். காலை ஒரு நேரம்தான் தேய்க்க நேரம் இருக்கு. முல்லை நிற பல் வேண்டுமானால் சோம்பல் படாமல் 2 நேரம் பல் தேய்க்க வேண்டும். வாசலில் புள்ளி வைத்து கோலம் போட சோம்பல். இருக்கவே இருக்கு ஒரு ஸ்டார் கோலம். நிறைய புள்ளி வைத்து போட்டாலும் 5 ஸ்டார் சாக்லேட்டா கிடைக்க போகிறது. சோம்பலுக்கு இப்படி ஒரு வியாக்கியானம் பேசுகிறது மனசு. அடுத்த வீட்டிற்கு போய் பேச சோம்பல். என்னவோ சோம்பல். அடுத்த வீடானாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அடிச்சாச்சு. என்னவோ சோம்பல் சோம்பல் சோம்பல். விருந்தோம்பலுக்கு ஆட்கள் வந்தாக்க சற்றென்று ரெடி பண்ணுகிற மாதிரி பாயசம் இருக்கவே இருக்கு. அவல் பாயசம், தேங்காய் பால் பாயசம் வைக்க சோம்பல். தோட்டத்தில் வளர்ந்துள்ள புல்லை பிடுங்க சோம்பல். அதை பார்த்து பல்லை கடிக்கவும் சோம்பல். அதற்கு சோம்பல். வாயை திறந்தால் சோம்பலாக இருப்பதால் கொட்டாவிதான் வருகிறது. பிளவுஸில் ரொம்ப நாளாக பூக்கு போயிருக்கும். சோம்பல் ஆனதில் பின்ன தைக்கலாம் என்று ஒரு சேஃப்டி பின்னை தான் 1 மாசமாக போட்டு கொண்டிருக்கிறோம். சோம்பல் சோம்பல் சோம்பல். காலை 5 மணிக்கு அலாரம் வைத்து படித்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் என்று உடம்பு சோம்பலாக சொல்கிறது. அப்புறம்தான் நம் மன பலத்தால் எழுந்து கொள்கிறோம். நம்மில் நிறைய பேருக்கு நிறைய திறமைகள் இருக்கும். ஆனால் சோம்பல் காரணமாக அதை வெளிக்காட்ட மாட்டார்கள். எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் திறமை இருக்கும். முற்றத்து முல்லைக்கு மனம் உண்டோ என்கிற கதைதான். தோசை மிளகாய் பொடி காலியாகி 1 வாரம் ஆயாச்சு. சோம்பலினால் அது திரிக்க முடியாமல் தினமும் சட்னியில் சமாளித்து திட்டும் வாங்கியாச்சு. வாழைப்பழத்தை உரித்து வாயில் போட்டால் அதை முழுங்க சோம்பல். எல்லாவற்றுக்கும் ரெடிமேட் பொடி ஐட்டங்கள் கிடைப்பதனால் அரைத்து விடும் ஐட்டங்கள் எல்லாம் வர வர சோம்பல் ஆகியுள்ளது. ஆதலால் முடியலை. வாக்கிங் போக சோம்பல். எல்லாம் ஆன்லைனில் நடப்பதினால் நமக்கு வாக்கிங் போக முடியலை. இப்படி எல்லாவற்றிலும் சோம்பல் ஆகிவிட்டபடியால் உடம்பு ஒன்றுக்கும் ஒத்துழைக்காமல் படுத்துகிறது. 5 வயசுலேருந்து 50 வயசு வரை ஒரு வகை சோம்பேறித்தனம். 6 வயசுலேருந்து 60 வரை ஒரு வகை சோம்பல். 70 to 80 வேறொரு வகை சோம்பல் அல்லது சோர்வு. 70 பல் இல்லை, ஆனால் சோம்பல் இருக்கு, சோர்வு இருக்கு. இப்படி சோம்பலுக்கு முடிவு கட்ட ஏதாவது உற்சாகம் தருகிற காரியத்தில் ஈடுபட்டால் கொஞ்சம் சோம்பல் குறையும். உதாரணத்திற்கு யூடியூபில் வருகிற காமெடியான பேச்சுக்கள், பாட்டுக்கள் ரசிக்கலாம். அது பார்த்து விட்ட பிறகு நம் காரியம் செய்ய ஆரம்பித்தால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். கீதாமாமியின் கொஞ்சம் உங்களோட பேச்சை கேட்டுவிட்டு அன்றைய நாள் ஆரம்பியுங்கள், உற்சாகமாக இருக்கும் இல்லையா? இன்றையிலிருந்து சோம்பலுக்கு முடிவு கட்டுவோம். இட்லிக்கு மாவு அரைப்போம், மிளகாய் பொடி அரைப்போம், துணிகள் மடிப்போம், சந்தோஷமாக இருப்போம், வாக்கிங் போவோம், மனசு விட்டு பேசுவோம். ஆம்பல் பூவாய் உற்சாகத்துடன் சோம்பல் இல்லாத கீதாமாமி.